வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஐரிஷ் விஷ் அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு அமெரிக்கன் ஃபேண்டசி ராம்காம் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழ்ல வந்த ஓமை கடவுளே இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே தீம்ல நகரக்கூடிய ஒரு ஃபேண்டசி டிராமா தான். இந்த படத்தோட ஹீரோயினான மேடிங்கிறவங்க வந்து ஒரு புக் எடிட்டரா இருப்பாங்க. பால் அப்படின்ற ஒரு ஆத்தரோட சேர்ந்து புக் எழுதிட்டு இருப்பாங்க. பால் மேல இவங்களுக்கு ஒன் சைடா ஒரு லவ் அப்படின்றது இருக்கும். தன்னோட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி மேடியோட ஃப்ரெண்டுக்கும் பாலுக்கும் பிக்கப் ஆயிரும். இன்ஃபேக்ட் அது கல்யாணம் வரைக்குமே போயிடும். கல்யாணத்தை வந்து அயர்லாண்டில் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடிய மேடி ஒரு பர்டிகுலரான பிளேஸ்க்கு போறாங்க. அந்த பிளேஸ்ல ஒரு மிஸ்டீரியஸ் உமன் வந்து ஒரு கல்லுல உட்காந்து நீ ஆசைப்பட்டதை சொல்லு, அது அப்படியே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் அந்த கல்லுல உட்காந்துட்டு நான் பாலை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மணப்பெண்ணா வந்து இவங்களே மாறுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான டிராமா நடக்குது, உண்மையிலே தன்னோட மனசுக்கு பிடிச்சது பால் தானா இல்ல வேற யார் கூட இவங்க சேர்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அந்த லொகேஷன்ஸ் தான். ஆக்சுவலாக அயர்லாண்டோட முக்கியமான சீனிக் பிளேசஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ பிளசண்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த பிளசண்டான அட்மாஸ்பியரில் ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி சொல்லும் போதே அது ஒரு மாதிரியான ஃபீல் குட் ஃபேக்டரை கன்வே பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் காட்டக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அது ரிலேட்டடாக வரக்கூடிய எமோஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக நிறைய விஷயங்கள் எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதில் காட்டக்கூடிய அந்த ஃபேண்டசி பார்ட் அப்படின்றதுமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். அந்த கல்லில் உட்காந்துட்டு நம்ம விஷ் பண்ணலாம், அன்விஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஜேம்ஸுக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக காட்டப்பட்டிருக்கும். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் அப்படின்றதெல்லாம் குவாலிட்டி டைமாக தான் இருக்கும். டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் வாட்சாக பார்க்குற மாதிரியான ஒரு டியூரேஷன் தான். 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டுவர்ட்ஸ் தி எண்டு திருப்பி அந்த சாப்டர் ஆரம்பிக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அந்த முடிவுமே வந்து ஒரு லாஜிக்கலான எண்டா தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப செயற்கைத்தனமா ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த ஜேம்ஸ் அப்படின்ற போட்டோகிராஃபர் இந்த கதைக்குள்ள வந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அதை உருவாக்குன விதம் அப்படின்றது ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் உள்ள வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி ஃபன்னியா இருந்தாலும் அதுல தேவையில்லாத ஒரு விதமான கேயாஸை உண்டாக்குனாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆல்சோ மேடியோட அம்மா கேரக்டர், அவங்களுக்கான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றதுமே வந்து பெரிய லெவல்ல இந்த படத்துல கொடுக்கல. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ரொமான்டிக் டிராமா தான். பட் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்த்திருக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு குட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப் லாக் சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பெருசா எதுவுமே இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.